overload constructor only has built-in data type. ஸோ இந்த ஓவர்லோட் கன்ஸ்ட்ரக்டரில் மட்டும்தான் என்ன இருக்கும் அப்படின்னா பில்டின் டேட்டா டைப்பு. இது எப்படி சார் பில்டின் சொன்னீங்க? இங்கே பாருங்கள், இப்போ இன்ட்டு ஃபுல்லாக எந்த லெட்டரில் இருக்குது? ஸ்மால் லெட்டரில் இருக்குது. அப்போ இது பில்டின் டேட்டா டைப்பு. அப்போது ஹியர் ஐ டிக்ளேர்ட் 2 formal parameters by built-in data type, but here I declare 2 formal parameters by user defined data type. So இதுதான் இங்கே வந்து ரொம்ப மைனூட்டாக வாட்ச் பண்ண வேண்டியது. Here I try to develop 2 formal parameters by built-in data type. Here I try to develop 2 formal parameters by user defined data type. அப்போது இதில் பாருங்கள், எனக்கு இங்கே இருக்கிற மெம்பர் சப்ரோக்ராம் நேமும் கிளாஸோட நேமும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு அடிச்சு விட்றணும். அது என்னன்னு சொல்லுவாங்க? அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா மெம்பர் சப்ரோக்ராம், மெம்பர் ப்ரொசீஜர் எப்படின்னு சொல்லக்கூடாது. அதை என்னென்னு தான் சொல்லணும்? ஓவர்லோட் கன்ஸ்ட்ரக்டர். இந்த கன்ஸ்ட்ரக்டர்லாம் எப்போ சார் ப்ராசஸ் ஆகும்? these constructors are processed from object declaration part. ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணும்போது இந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸ் எல்லாமே ப்ராசஸ் ஆகும். அப்போது இது எப்படி சார் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்கிறீங்கன்னா, ஹியர் ஐ எம் நாட் மென்ஷன் எனி ஒன் ஃபார்மல் பேராமீட்டர். இந்த இடத்துல ஃபார்மல் பேராமீட்டர் இல்லாதனால இது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். இந்த இடத்துல யூசர் டிஃபைன் இங்கே இந்த இடத்துல பில்டின் டேட்டா டைப் இருக்கிறதுனால பில்டின் டேட்டா டைப் ஃபார்மல் பேராமீட்டர் கால்ட் அஸ் ஓவர்லோட் கன்ஸ்ட்ரக்டர். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு ஹியர் ஐ ட்ரை டு டெவலப் one member function. That member function formal parameter is also user defined data type, and then return value data type is also user defined அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இந்த மெம்பர் ஃபங்க்ஷனுக்குள்ளார நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஹியர் ஐ ட்ரை டு டெவலப் ஒன் ஆப்ஜெக்ட் டு யூசர் டிஃபைன் டேட்டா டைப். நான் இந்த ஸ்கோப்குள்ளார நல்லா கவனிங்க. ஹியர் ஐ ட்ரை டு டெவலப் ஒன் ஆப்ஜெக்ட் இன்சைட் ஆஃப் தி ஸ்கோப். அப்போது இந்த ஸ்கோப்குள்ளார வந்துட்டாலே அது லோக்கல் தான் அர்த்தம். ஸ்கோப்குள்ளார என்ட்ரு ஆகிட்டுனாலே நம்மளுக்கு லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போது இந்த T1 ஆப்ஜெக்ட் லைஃப் டைம் ஆஃப் திஸ் மெம்பர் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். இந்த லாஸ்ட் கர்லி பிரேஸ், இந்த க்ளோசிங் கர்லி பிரேஸை விட்டுட்டு அடுத்த லைனில் இந்த T1ங்கிற ஆப்ஜெக்டை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. திஸ் T1 ஆப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்லி டெஸ்ட்ராய் when entered this local storage class. இந்த local storage classோட முடிவில் யாரோட ஆப்ஜெக்ட் டெஸ்ட்ராய் ஆகிடும்? T1ங்கிற ஆப்ஜெக்ட் டெஸ்ட்ராய் ஆகிடும். சரி சார், இந்த T1 ஆப்ஜெக்டில் என்ன சார் பண்ணுறோம்? T1.x அதில் எதோட வேல்யூவை ஆட் பண்ணுறோம்னா P1.xோட வேல்யூ P2.xோட வேல்யூ நம்ம வந்து ஆட் பண்ணி எதில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா T1.xல. P1.yோட வேல்யூவும் P2.yயோட வேல்யூவும் நம்ம வந்து ஆட் பண்ணி எதில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா T1.yல ஸ்டோர் பண்ணுறோம். Here I try to add P1.x and P2.x values into T1.x. Here I try to add P1.y and P2.y member variable values into T1.y. அதில் ஸ்டோர் பண்ணிட்டோம். சரி சார், ஸ்டோர் பண்ணிவிட்டு எந்த ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணுறாங்க? போன ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் திஸ் பாயிண்டர்ஸ் மூலிமா கரண்ட் கிளாஸோட வேல்யூஸை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஆனால் இங்கே ஒரு லோக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் மூலியமாக லோக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் மூலிமா ஐ வாண்ட் ரிட்டர்ன் வேல்யூ டு மெம்பர் ஃபங்க்ஷன். இந்த இடத்துல போன தடவை என்ன போட்டிருந்தாங்க? இப்படி போட்டிருந்தாங்க திஸ்ன்னு. இது என்ன மீனிங்னா ஐ வாண்ட் ரிட்டர்ன் கரண்ட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல நான் கரண்ட் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸை பாஸ் பண்ணல. இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா ஒரு லோக்கல் ஆப்ஜெக்டோட வேல்யூவை இந்த இடத்துல T1ங்கிற ஒரு லோக்கல் ஆப்ஜெக்டோட வேல்யூவை எதுக்கு பாஸ் பண்ணுறேன்? நான் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் வேல்யூ டேட்டா டைப்புக்கு பாஸ் பண்ணுறேன். சரி சார், இது வந்து எங்கே சார் போகும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை யார் கால் பண்ணியிருக்காங்களோ, எந்த ஃபங்க்ஷனை ஆடுங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யார் கால் பண்ணியிருக்காங்களோ அவங்க அந்த யார் கால் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் ரிசீவ் பண்ணுவாங்க இந்த ரிட்டர்ன் வேல்யூவை. ஸோ இதை வந்து லேட்டராக சொல்லுவோம். நம்ம வந்து எங்கே கால் பண்ணியிருக்காங்க, எங்கே ரிசீவ் ஆகுதுன்றதை லேட்டராக சொல்லுவோம். இப்போ இதில் பாருங்கள், ஹியர் ஐ ட்ரை டு டெவலப் ஒன் மோர் மெம்பர் ப்ரொசீஜர். தட் மெம்பர் ப்ரொசீஜர் நேம் இஸ் ஷோ டேட்டா. திஸ் ஷோ டேட்டா ஹெல்ப்ஸ் டு டிஸ்பிளே மெம்பர் வேரியபிள் வேல்யூஸ். இந்த மெம்பர் ப்ரொசீஜர் எதற்கு பயன்படுகிறதுனா மெம்பர் வேரியபிளை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு பயன்படுகிறது. நம்ம இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன மெம்பர் வேரியபிள்ஸ்னால் only 2 member variables names are x and y. அதோட வேல்யூவை யார் டிஸ்பிளே பண்ணுறாங்க? ஷோ டேட்டா டிஸ்பிளே பண்ணுது. அப்போது எனக்கு இந்த ஆட் என்ன பண்ணுது? ஹியர் திஸ் ஆட் மெம்பர் சப் ப்ரோக்ராம் ஹெல்ப்ஸ் டு ஆட் டு ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூஸ்.
இந்த ஆடுங்கிற ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் ரெண்டு ஆப்ஜெக்டில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸோட வேல்யூவை சம் பண்ணி ஒரு நியூ ஆப்ஜெக்டில் போடுது. அந்த நியூ ஆப்ஜெக்டோட வேல்யூவை தான் இந்த மெம்பர் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுது. அப்போது இந்த ஓவர்லோட் கன்ஸ்ட்ரக்டர் என்ன சார் பண்ணுதுன்னா, திஸ் ஓவர்லோட் கன்ஸ்ட்ரக்டர் ரிசீவ் வேல்யூ ஃப்ரம் ஆக்சுவல் பேராமீட்டர். அதாவது இந்த எக்ஸுக்கு ஒய்க்கும் வேல்யூஸ் கொடுக்க போகிறதே யாருன்னா இந்த ஓவர்லோட் கன்ஸ்ட்ரக்டர் தான். இந்த ஐயில் இருக்கிற வேல்யூவை நான் வந்து எக்ஸில் ஸ்டோர் பண்ணுறேன், ஜேயில் இருக்க வேல்யூவை ஒயில் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இங்கே கீழே வாட்ச் பண்ணுங்கள். நவ் வி ஆர் என்ட்ரிங் இன் டு மெயின் ஸ்பெஷல் சப் ப்ரோக்ராம். அதுக்குள்ளார என்ட்ரு ஆகிட்டாங்க. Carefully watch it out, carefully watch it out, carefully watch it out. Here I declare 3 objects. Names are object 1, object 2 and object 3. So இப்போ வந்து பாருங்க, இந்த object 1 call overload constructor. எப்படி சார் overload constructor சொல்றீங்க? Here I passed 2 actual parameters. Because of that only I said this அதனால மட்டும் கிடையாது, இங்கே ஆக்சுவல் பேராமீட்டர் பாஸ் பண்ணுறதுனால மட்டும் கிடையாது, இந்த ஆக்சுவல் பேராமீட்டர் டேட்டா டைப் இஸ் ஆல்சோ பில்ட்-இன். எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னீங்க, 1ங்கிறது இன்டீஜர், 9ங்கிறது இன்டீஜர். அப்போது இந்த ஸோ திஸ் இஸ் கால்ட் as திஸ் ஆப்ஜெக்ட் இன்வோக் ஆர் ஆப்ரேட் ஓவர்லோட் கன்ஸ்ட்ரக்டர். இந்த ஆப்ஜெக்ட் எதை கால் பண்ணும்னா ஓவர்லோட் கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணுன்னு இருக்காங்க. இந்த ஆப்ஜெக்ட் 1 பாஸ் 1 வேல்யூ ஃப்ரம் ஆக்சுவல் பேராமீட்டர் டு ஃபார்மல் பேராமீட்டர். இந்த 1ங்கிறது எதுக்கு போய் பாஸ் ஆகிருக்கும், ஐன்ற ஒரு ஃபார்மல் பேராமீட்டருக்கு பாஸ் ஆகிருக்கும். இந்த 9ங்கிறது எதுக்கு பாஸ் ஆகிருக்கும், ஜேக்கு பாஸ் ஆகிருக்கும். இந்த ஐங்கிற ஃபார்மல் பேராமீட்டர்லேருந்து வேல்யூ எதில் ஸ்டோர் பண்ணிட்டாங்க, எக்ஸுங்கிற ஒரு மெம்பர் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டாங்க. ஜேங்கிற ஒரு ஃபார்மல் பேராமீட்டர் இந்த வேல்யூ ஒய்ங்கிற ஒரு மெம்பர் வேரியபிளுக்கு பாஸ் பண்ணிட்டாங்க. அக்கார்டிங் டு திஸ் இந்த ஆப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் டில் ஆப்ஜெக்ட் 1.x has 1, ஆப்ஜெக்ட் 1.y has 9. ஸோ அதோட இப்போ மறந்துடுங்க. இப்போ ஆப்ஜெக்ட் 1 ஃபர்கெட் பண்ணிடுங்க டெம்பரவரியாக. இப்போ ஆப்ஜெக்ட் 2 பாருங்கள். Here object 2 is also try to access overload constructor. Overload constructor தான் கால் பண்ணுது. இந்த 2ங்கிறது எதில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும், ஐயில் ஸ்டோர் ஆகிருக்கும். 8ங்கிறது ஜேயில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஐயில் இருக்கிற வேல்யூ எக்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஜேயில் இருக்கிற வேல்யூ ஒயில் ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போது ஐஜேங்கிறது ஃபார்மல் பேராமீட்டர்ஸ், எக்ஸ்ஒய்ங்கிறது ஃபார்மல் பேராமீட்டர்ஸ். we know that. So object 2.x has 2. object 2.y has 8. நான் என்ன சொல்ல வரேன்னா ஆப்ஜெக்ட் 2.xன்ற மெம்பர் வேரியபிள் என்ன வேல்யூ இருக்கும்னா 2ன்னு இருக்கும். ஆப்ஜெக்ட் 2.yங்கிற மெம்பர் வேரியபிள் என்ன இருக்கும், 8ன்னு இருக்கும். சரி சார், இதுவும் ஓவர். சார் ஹியர் ஐ டிக்ளேர் ஒன் மோர் ஆப்ஜெக்ட், தேர்ட் ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். பட் திஸ் ஆப்ஜெக்ட் ஹேவ் நோ ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ். இதில் எந்த ஒரு ஆக்சுவல் பேராமீட்டர்ஸும் இல்லை. அப்போ இது எதை சார் கால் பண்ணோம், நேராக போய் இங்கே டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணியிருக்கோம். இப்போ ஆப்ஜெக்ட் 3 இன்வோக் ஆர் ஆக்சஸ் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் பிகாஸ் ஆப்ஜெக்ட் 3 ஹேஸ் நோ ஆக்சுவல் பேராமீட்டர். இதுக்குள்ளார எந்த வேல்யூவும் இல்லாததுனால அது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். அப்போது சார் எனக்கு ஸ்டில் டில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன சார் அவுட்புட் சார்? இப்போது ஆப்ஜெக்ட் 1 return first output is overload constructor. Object 2 is also return overload constructor. Object 3 return default constructor. அப்போ இப்போ இந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் இந்த according to this statement return 3 outputs. First 2 outputs is overload constructor, third output is default constructor. So இப்போ நம்ம அடுத்தது பாருங்க. Here I try to display all those object member variables. எல்லா மெம்பர்